அப்படியே நேராக நாங்கள் வசனத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகின்றோம். பிற்பாடு மிகுதி காரியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுவோம். மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தைக்குரிய கனத்தை கொடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக இந்த மாலை வேளையிலும் தேவாதி தேவன் எங்களோடு இடைபடும்படியாக எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரே என்னோடு பேசும். இன்றைக்கு என்னோடு வார்த்தையின் மூலமாக பேச வேண்டும். இந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு பலத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான ஆண்டவர், எங்கள் வல்லமையின் ஆண்டவரே, எங்கள் கிருபை உள்ள ஆண்டவர், எங்கள் சர்வ வல்லமுள்ள பிதாவே, என்று மாறாத எங்கள் பரிசுத்தமுள்ள நாயகரே, என்று மாறாத உன்னதமான ஆண்டவரே, கர்த்தாவின் நாள் ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ளாக கடந்து வருகிறோம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு பேசுவாராக. இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் விடுதலை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நாமம் உயர்த்தப்படட்டும். இந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு ஜனங்களும் தொடப்பட்டு ஆண்டவர் கடன் செல்கின்ற பொழுது இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கடந்து வந்து விடுதலை கட்டளும்படியாக வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கட்டு நிற்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். Bénis au nom de notre Seigneur Jésus-Christ. இந்த நாள் கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக கர்த்தர்தாமே உங்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். Que Dieu vous bénisse abondamment à travers sa parole. இந்த நாளின் தேவ செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம் யோபு புத்தகம் 5வது அதிகாரம். On va regarder aujourd'hui pour le titre de notre message. இருபதாவது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். Verset 20. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசுகிற தேவ செய்தியின் தலைப்பு பஞ்ச காலத்திலே. Aujourd'hui le titre de mon message c'est pendant la famine. இந்த பஞ்ச காலம் எல்லா காலங்களும் இருக்கின்றது. Donc nous voyons que le temps de la famine, on peut le voir dans plusieurs années. இந்த காலமும் இந்த பஞ்ச காலத்துக்குள்ளே கடந்து செல்கின்றது. Là, l'époque actuelle est aussi dans la famine. நாங்கள் இலங்கை தேசத்தை பார்த்தோம்னா இலங்கை தேசம் பஞ்சத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கின்றது. Lorsque vous regardez le Sri Lanka, notre pays est dans la famine. இந்தியா தேசத்திலே சில பகுதிகள் பஞ்சத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கின்றது. Certaines parties de l'Inde aussi sont dans la famine. அங்கே ஆப்பிரிக்கா தேசத்தை பார்க்கின்ற போது ஆப்பிரிக்கா தேசத்திலே சில இடங்கள் பஞ்சத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கின்றது. Même en Afrique, dans certains endroits, il y a aussi la famine. கடந்த நாட்களில் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு ஊழியக்காரனுக்கு நான் போன் பண்ணினேன். Moi, j'ai appelé un serviteur qui était en Inde. நான் கேட்டேன் உங்களுடைய நாடு இப்ப எந்த நிலைமையில் இருக்குது என்று. J'ai demandé quelle est la circonstance de votre pays. அவர் அதற்கு ஒரு பதிலும் கொடுக்காமல் ஒன்று என்று சொன்னார். இன்றைக்கு உங்களோட நாடு தான் பஞ்சத்துக்குள்ள போய் கொண்டிருக்கின்றது. Et sans me répondre, il a dit que c'est plutôt la France qui est dans la famine. எனவே இன்றைக்கு பலவிதமான பஞ்சத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. Nous pouvons voir qu'il y a plusieurs sortes de famine. ஆனாலும் அந்த 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகின்றது. Dans le verset 20, il est dit பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்துக்கும் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். Il te sauvera de la mort pendant la famine et des coups du glaive pendant la guerre. இன்றைக்கு இந்த பஞ்ச காலம் யாருக்கு? C'est pour qui là le temps de la famine? என்னுடைய வாழ்க்கை பஞ்சத்துக்குள்ளே போகுதுன்னு சொல்ற பிள்ளைய கையை வைத்துங்க பார்ப்போம். Toutes les personnes qui disent que leur vie est dans la famine, levez la main. நான் ஒன்றுமே நினைக்க மாட்டேன். இன்றைக்கு நான் பஞ்சத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கேன்னு சொல்ற பிள்ளைய கையை வைத்துங்க. Levez la main toutes les personnes qui disent que leur vie est en train de partir dans la famine. Moi, je vais rien penser vous concernant. உள்ளுக்குள்ளே என்ன நினைப்பீங்க? கையை உயர்த்தினா பிரச்சனை உண்டு. Vous pensez à l'intérieur de vous-même que si je lève la main, il y aura certainement un problème. நான் திருப்பியும் கேட்கிறேன். நான் என்னுடைய இந்த சூழ்நிலைக்கு எனக்கு ஒரு வறுமைக்குள்ள நான் போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்ற கையை வைத்துங்க பார்ப்போம். Celui qui dit que là je suis dans la pauvreté ou dans la famine, n'hésitez pas à lever la main. நான் என்ன சொல்றேன்னா உலகம் பஞ்சத்துக்குள்ளே போனாலும் Parce que même si le monde part dans la famine, ஆனா கர்த்தருடைய நம்புற பிள்ளைகளை கர்த்தர் பஞ்ச காலத்திலும் போஷிப்பார். parce que celui qui croit en l'Éternel, l'Éternel va le nourrir durant le temps de la famine. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பஞ்ச காலத்திலும் நடத்துவார். Parce qu'il va le diriger durant le temps de la famine. அங்கே யோபுவை பார்க்கின்ற பொழுது யோபுவின் பஞ்ச காலத்திலும்
கர்த்தர் அவனை நடத்தினார். Regardez, même on regarde le temps où Job il a vécu, même pendant la famine, il a dirigé l'Éternel. யோபு அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டான். Nous voyons que Job était un homme béni, ஆனாலும் அவன் வாழ்க்கையிலே ஒரு சோதனை கடந்து வந்தது. mais nous voyons qu'il a eu une épreuve dans sa vie. நீங்கள் யோபு புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு போவீங்கள் என்றால் Lorsque nous regardons Job chapitre 2, அங்கே 5வது வசனத்தில் இருந்து 10வது வசனம் வரையும் வாசிக்க கேட்போம். verset 5 au verset 10. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இங்கே பார்க்கின்ற பொழுது சாத்தான் ஆண்டவரோடு சவால் விடுகின்றான். அங்கே உம்மை தூசிக்கான பாரும் என்று ஜோபை குறித்து சவால் விடுகின்றான். Nous voyons que le Satan il lance un défi, il va te renier, il dit. இங்கே பார்க்கின்ற பொழுது நீங்க 1ஆம் அதிகாரத்தை பார்த்தால் ஜோபு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக காணப்பட்டான். Nous voyons que Job était un homme très béni, riche. எதிலும் குறைவில்லாத ஒரு மனிதனாக காணப்பட்டான். Il avait aucun manque. ஆனால் அங்கே அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்கே போய்க்கொண்டே இருந்தது. Nous voyons que toutes les bénédictions étaient en train de partir. ஆனால் அங்கே பார்க்கின்ற பொழுது இப்படி ஆசீர்வாதங்கள்லாம் போன பிற்பாடும் அங்கே அங்கே சாத்தான் வந்து ஆண்டவரோடு சவால் விடுகின்றான். Nous voyons que Satan il est en train de faire de défier l'Éternel. அங்கே சாத்தான் சொல்லணும் உம்முடைய கையை அவன் மேலே நீட்டி அவனுடைய எலும்பு அவனுடைய மாம்சம் எல்லாவற்றையும் தொடுமண்டு. Étends ta main, touche à ses os et sa chair. முதலாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. Nous voyons que toutes les bénédictions du monde sont parties de lui. இரண்டாவது அவனுடைய சரீரத்திலே அங்கே அவன் சுகத்தோடு இருந்த அந்த ஜோபுக்கு வியாதி வருகின்றது. Nous voyons que Job qui était en bonne santé, il avait la maladie qui vient. ஆனால் அந்த வியாதி நிமித்தம் உம்மை தூசிக்கானோ பாரும் என்று அங்கே சாத்தான் சொல்லுகின்றான். Satan il dit je suis sûr qu'il te maudira en face. ஆனால் ஆண்டவருக்கு அங்கே ஜோபின் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. Mais l'Éternel il avait confiance en Job. எந்த பிரச்சனை வந்தாலும் ஜோபு என்னை தூசிக்க மாட்டான் என்று. Peu importe les combats qu'il aura, il va jamais me maudire. ஆனால் எங்களை பார்ப்போம் என்றால் Mais nous quand regardons notre propre exemple, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவோம். même quand on a un petit problème, on va murmurer contre l'Éternel. ஆனால் சாத்தானோடு சவால் விடுகின்றார் கர்த்தர். Mais nous voyons que Satan il défie ஆனால் l'Éternel. கர்த்தர் எங்களுக்காக சாத்தானோடு சவால் விட மாட்டார். Mais nous voyons que l'Éternel il défie pas avec nous. ஏன்னா எங்களை பற்றி கர்த்தருக்கு தெரியும். Parce que l'Éternel il connaît d'avance. ஏன்னா ஆண்டவர் தோற்று போய் விடுவார். Parce que nous voyons qu'on va perdre. ஏன்னா நாங்கள் உடனே சின்ன பிரச்சனை வந்த உடனே எங்களோட உள்ளம் உடைந்து போய்விடும். Dès qu'on a un petit trouble, nous voyons qu'on va être blessé. ஆனால் இவருடைய வாழ்க்கையில வந்த போராட்டம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. Nous voyons que dans sa vie, il a eu beaucoup d'épreuves. பிள்ளைகளை இழந்து விட்டான். Il a perdu ses enfants. அவருடைய சொத்துக்களை இழந்து விட்டான். Il a perdu tous ses biens. எல்லாவற்றையும் இழந்த வேளையிலே தான் அவருடைய சரீரம் தொடப்படுகின்றது. Nous voyons que quand il a tout perdu, son cœur a été touché par Dieu. அங்கே 6வது வசனத்தில் நாங்கள் வேகமாக வாசிப்போம் என்றால் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஜோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். ஆர் வாதிக்கின்றான்? சாத்தான் கொடிய பருக்களால் வாதிக்கின்றான். Nous voyons nous voyons qu'il a frappé Job d'ulcère malin. அடுத்த பந்தியை பார்க்கின்ற பொழுது ஒரு ஓட்டை எடுத்து அங்கே தன்னை சுரண்டி கொண்டு சாம்பல்லே உட்கார்ந்து வாழுகின்றான். Nous voyons que Job a pris un tesson pour se gratter et s'asseoir sur la cendre. ஆனா 9வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அந்த முதல் பார்க்கின்ற பொழுது சாத்தான் அந்த ஜோபை சோதிக்கின்றான். Nous voyons que Satan il a défié. சாத்தான் சோதிப்பதற்கு கர்த்தரும் அங்கே இடம் கொடுக்கின்றார். L'Éternel il a donné la place pour le maudire. இப்பொழுது மனைவி பார்த்து கேட்கிற நீர் இன்னும் இவ்வளவு பிரச்சனை வந்த பிற்பாடும் உத்தமத்தில் நீ உறுதியா இருக்கிறீரோ. La femme de Job lui dit tu demeures encore intègre. ஆனா அந்த மனைவி ஒன்றை கண்டு கொண்டால் ஜோபு இடத்திலே La femme elle a vu une seule chose. ஜோபு உத்தமத்திலே உறுதி. Elle a vu qu'il demeure ferme dans son intégrité. உங்களோட மனைவிமார் உங்களை பார்த்து சொல்லுமா உத்தமத்தில் இவர் உறுதி என்று. Est-ce que vos femmes pourront vous dire que vous êtes intègre? உங்களுக்கு தான் தெரியும். C'est vous que vous connaissez si vous êtes ferme et intègre. ஆனால் மனைவி சொல்லுன்னா அவர் உத்தமத்தில் உறுதி. La femme elle lui a dit que tu demeures ferme dans ton இன்னும் உங்களுடைய intégrité. உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ. Et tu es encore intègre. உறுதியா நிக்கிறீரோ. Tu demeures encore ferme dans ton அவள் intégrité. சொல்ல தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். Maudis Dieu et meurs. நீ ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடும் என்றால். Il a dit il faut que tu maudis Dieu et tu dois mourir. ஆனால் 10வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் Verset 10 il est dit. அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். அங்கே யோபு சொல்லுகிற மனைவியை பார்த்து நீ பைத்தியத்தனமாக பேசுகிறாய் என்று சொன்னார்.
தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாங்கள் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கின்றார். L'Éternel nous a fait tant de bien dans notre vie. சரி, இப்பொழுது கைகளை உயர்த்துங்க, கர்த்தரோட வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்தார் என்று. Levez la main toutes les personnes qui disent que l'Éternel a fait beaucoup de bien. ஆண்டவர்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லப்பிள்ளைய கை உயர்த்துங்க Toutes பார்ப்போம். les personnes doivent lever la main pour dire Dieu m'a fait du bien. மற்ற எல்லாருக்கும் கை உயர்த்தாதவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நிறைய. Et ceux qui n'ont pas lavé la main, qu'est-ce que Dieu a fait? என்ன நன்மை தெரியுமா? Quel est le bien? பெரிய நன்மை என்ன தெரியுமா? Quel est le grand bien? உலகத்தில் எவ்வளவோ கோடிக்கு கணக்கான ஜனங்க இருக்கத்தக்க Même s'il y a கர்த்தர் des milliards de personnes, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். l'Éternel nous a choisis, நம்மை il அழைத்திருக்கிறார். nous a appelés, நமக்கு ரட்சிப்பை il nous a கொடுத்திருக்கிறார். donné le salut. எவ்வளவு உறவுகள் இருக்கத்தக்கதா அந்த உறவுகள் மத்தியிலும் அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். Parmi tant de relations et de familles, il nous a relevés. இதற்கு கூட உங்களால் கைகளை உயர்த்த Même முடியவில்லை. pour cela, vous n'arrivez pas à lever la main. அவன் சொல்றான், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் Nous qui avons reçu le bien, தீமையும் பெற வேண்டாமோ. nous ne recevrons pas aussi le mal. தீமை ஒரு சில நேரங்கள் மட்டும்தான். Parce que le mal, c'est un peu de temps. ஆனா கர்த்தரங்கள் சில நன்மைகள் அதிகம். Mais le bien qu'il nous a fait, c'est énorme. எத்தனை இடங்களில் கர்த்தரங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கின்றார். Tant d'endroits, il nous a fait de bien. எத்தனை இடங்களில் கர்த்தர் நம்மை Tant பாதுகாத்திருக்கின்றார். de lieux, il nous a protégés. ஆனா இங்க வசனம் அவங்க முடிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. En tout cela, Job ne pécha point par ses lèvres. அவன் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் அவன் என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. Malgré les problèmes, il n'a pas péché. எங்கள் வாழ்க்கையில ஒரு சிறிய காரியம் நடந்தாலே கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் எவ்வளவோ காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவோம். Regardez, même lorsqu'on a un petit problème, on fait கர்த்தருக்கு tellement de விரோதமாக நாம் choses contre l'Éternel. முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவோம். On va commencer à murmurer contre l'Éternel. நாங்கள் முறுமுறுப்பதே பாவம். C'est un péché de murmurer contre l'Éternel. கொஞ்ச காலம் ஆண்டவர் விசா கொடுக்காவிட்டாலே இவ்வளவு எல்லாம் கர்த்தரை பற்றி சொல்லுவோம். Même dans peu de temps qu'on n'a pas notre visa, on murmure contre நாங்கள் l'Éternel. நேர்த்த காரியம் நடக்காவிட்டால் ஆண்டவருக்கு விரோதமாக கடந்து வந்து Lorsque விடுவோம். nous ne recevons pas la volonté de Dieu, on va commencer à murmurer. ஆனாலும் அந்த பஞ்ச காலத்திலே அவன் கர்த்தருக்கு விரோதமாக எந்தவித பாவம் செய்யவில்லை. Même durant le temps de famine, il n'a pas fait des choses contre அந்த l'Éternel. நேரத்திலும் ஜோபு உறுதி உள்ளவனாக காணப்பட்டான். Même à ce moment-là, il était intègre. மீண்டும் அந்த ஜோபு 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே இருந்து 22 வரையும் பார்ப்போம் என்றால், 5. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். ஆண்டவர் ஜோபுவை விலக்கி மீட்டாரா இல்லையா? Regardez, est-ce que Dieu l'a épargné ou pas? Il l'a sauvé ou pas? அவனுடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வந்த பொழுதும் பிரச்சனைகள் வந்த பொழுதும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பஞ்ச காலங்கள் வந்த போதும் ஆண்டு ஜோபுவை விலக்கி மீட்டாரா இல்லையா? Regardez, même malgré tout ce qu'il a vécu comme mort et tribulation, Dieu l'a épargné. ஆண்டவர் எவ்வளவு இடங்களில் எல்லாம் எங்களை விலக்கி மீட்டிருக்கின்றார். Regardez, Dieu nous a sauvés dans plusieurs endroits. எத்தனை இடங்களிலே கர்த்தர்களை பாதுகாத்திருக்கின்றார். Il nous a protégés dans plusieurs endroits. அங்கே தொடர்ந்து பாப்போம், நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். அங்கே நாவினுடைய சவுக்கான சொல்லுக்கும் மறைக்கப்படுவீர். பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். பாழாக்குதலும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர் என்றால் அவனுக்கு இந்த பாழாக்குதல் வந்தாலும் பஞ்சங்கள் வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவன், அதெல்லாம் அவனுக்கு ஒரு நகைப்பாக இருக்கும். Regarde, tu riras quand tu verras la dévastation et la famine. காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர் என்று சொல்லப்படுகின்றது. Et tu n'auras pas peur des bêtes de la terre. அப்படிப்பட்ட காலத்திலும் அந்த பஞ்ச காலத்திலும் ஜோபு கர்த்தருக்கு முன்பாக உறுதியாக அவன் காணப்பட்டான். Même durant le temps de la famine, il était ferme et intègre. ஆண்டவரை குறித்து எந்தவித காரியமும் அவன் வேறு விதமாக பேசவில்லை. Nous voyons qu'il a pas renié l'Éternel. அதனால் அங்கே பார்க்கின்ற பொழுது ஜோபு 42ஆம் அதிகாரத்துக்கு போகின்ற பொழுது Donc 42. அவனுடைய முன்னிலைமை பார்க்கல அவனுடைய பின்னிலைமை கர்த்தர் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். Par rapport à sa vie d'avant, il l'a multiplié. பஞ்ச காலத்திலும் நாங்கள் கர்த்தரோடு இருப்போம் என்றால் கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். Même durant le temps de la famine, si on reste avec lui, il va jamais nous abandonner. அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். Parce qu'il a entendu sa prière. அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். Il a changé sa அவனை captivité. வேடிக்கையாக பார்த்து கொண்ட ஜனங்கள் எல்லாரும் அவனை தேடி வரத்தக்கதாக கர்த்தர் அந்த ஜோபுவை உயர்த்தினார்.
il a changé, il a élevé Job afin que tout le monde vienne vers lui. எனவே பஞ்ச காலத்திலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளையோட கூட இருப்பார். Parce que durant le temps de la famine, l'Éternel sera avec ses பஞ்ச enfants. காலங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். Lorsque le temps de famine arrive, nous devons invoquer அப்படி l'Éternel. வேதத்தில் ஆதியா புத்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் அநேக பஞ்சங்களை சொல்லப்படுகின்றது. De Genèse jusqu'à Apocalypse, il y a plusieurs sortes de famines. அங்கே மத்திய புத்தகம் 24ஆம் அதிகாரம் சொல்லப்படும் பஞ்சங்களும் வரும் என்று சொல்லப்படுகின்றது. Dans Matthieu 24, il a dit, il y aura un temps où il y aura des famines. இன்றைக்கு இந்த பஞ்சங்கள் வந்து எல்லா நாடுகளையும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. Nous voyons que la famine est en train d'attraper tous les pays. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். Mais les enfants de Dieu, l'Éternel va les diriger. அடுத்த பஞ்சத்தை நாங்க பார்ப்போம் என்றால் L'autre famine que nous allons voir, ஆதியா புத்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்றால் dans Genèse 26, ஆதியா புத்தகம் 26வது அதிகாரம் 1 to 3 வரை. 1 verset 3. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அதாவது ஆபிரகாமுடைய நாட்களிலும் பஞ்சம் வந்தது. Au temps d'Abraham, il y avait la famine. பின்பு ஈசாக்கின் காலத்திலும் அந்த பஞ்சம் கடந்து வருகின்றது. Et même au temps d'Isaac, il y avait la famine. அங்கே பார்க்கின்றோம் ஆபிரகாமின் நாட்களிலும் ஈசாக்கின் காலத்திலும் அந்த பஞ்சம் உண்டாகின்ற பொழுது வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆண்டவர் சொன்னார், அந்த பஞ்சம் வந்தபோது நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் சொல்லுற இடத்திலே நீ குடியிரு, அந்த இடத்துல உன்னை உயர்த்துவேன். Ne va pas dans ce pays parce qu'il y a la famine, mais va dans le pays où je te montrerai. இந்த பஞ்ச காலங்களை கண்ட உடனே நாங்கள் எங்கேயோ போகலாம் என்று யோசிக்கின்றோம். Dès qu'on voit la famine, on a envie de changer d'endroit. கர்த்தர் வழிநடத்தினால் நீங்க கடந்து செல்லலாம். Si l'Éternel te dirige, tu peux changer de lieu. ஆனா 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து. ஆண்டவர் சொல்ல அந்த பஞ்ச காலத்தில் நான் உன்னுடனே கூட இருந்து. Je serai avec toi. அந்த காலத்தில் ஜனங்கள் எங்களை விட்டு போய் விடுவார்கள். Nous voyons que le peuple, la nation ஆனா எந்த காலத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். Mais l'Éternel en tout temps, il sera avec toi. எல்லாம் இருக்கின்ற பொழுது ஜனங்கள் உங்களை நோக்கி வருவார்கள். Lorsque tu as tous les biens, les gens vont venir vers toi. ஆனா உங்களிடத்தில் இருக்குதோ இல்லையோ நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். Que tu as ou tu as pas, si tu restes avec l'Éternel, il sera avec toi. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார் என்றால் கர்த்தர் எந்த காலத்திலும் உங்களை போஷிக்க முடியும். Tout temps, il va te bénir, il va te nourrir. எந்த காலத்திலும் கர்த்தர் உங்களை நடத்த முடியும். Il peut diriger en tout temps. எந்த காலத்திலும் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். Il peut t'élever. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி ஒரு குடும்பத்தை நான் பேசின பொழுது Lorsque j'ai parlé à un membre de la famille il y a quelque temps, இந்த கொரோனா நாட்களில் அவருடைய வாழ்க்கையிலே சில விதமான தேவைகள் வந்தது. Nous voyons qu'en ce temps de Covid, de la crise, il y a eu des besoins. ஆனாலும் அந்த நாட்களிலும் அந்த காலங்களிலும் கர்த்தர் எப்படி அவரை நடத்தினார். Regardez comment l'Éternel il a dirigé dans ce temps de crise. என்ற ஒரு சாட்சியை கேட்டு மிகுதி செய்திக்குள்ளே கடந்து போகின்றேன். On va écouter un témoignage et après aller dans le message. விஜய் சிஸ்டர் வாங்க. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? Qu'est-ce que l'Éternel il a fait? எந்த சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வெட்கப்படுத்தாமல் நடத்துகிறார்? Comment Dieu il n'a pas humilié les enfants? சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களுக்கு அந்த கொரோனா டைமில் இவருக்கும் வேலை இல்லாமல் போய் ஒரு வேலையை விடுற கட்டம் வந்து அந்த வேலையை விட்ட கையோட ஒரு மாதத்துக்குலாம் கொரோனான்னு சொல்லி எல்லாம் இங்கே லாக்டவுன் ஆகிட்டுது. அதே நேரம் என்னுடைய மேக்கப் துறையும் முழுதாக ஸ்தம்பித்த நிலையில் தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அரசாங்க கஃப் எல்லாமே பிளாக்கில் இருந்தது. காரணம் என்னென்னா எங்களோட சொசைட்டி வந்து ரன்னிங்கில் இருந்தது, அது மூடப்படவில்லை. அதால் செக்யூரிட்டி சோஷியலிருந்து எல்லாம் பிளாக். அப்போ எல்லா பக்கத்தாலே மூடப்பட்ட நிலையில் இங்கே சாமான்கள் கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது. அந்த நேரம் ஆண்டவற்ற அற்புத விதமாக இவருக்கு ஒரு வேறு விதமான ஒரு தொழில் உண்டு, வாகன வியாபாரம் என்ற ஒரு தொழில் உண்டு கை கொடுத்தது. அந்த நேரத்தில் எங்களோட வீட்டை வந்தால் 50 பேர் வந்தாலும் உடனே சமைச்சு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளத்துக்கு எங்களோட வீட்டை களஞ்சியம் நிரப்பப்பட்டிருந்தது தான் அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு இது. என்னென்னா நாங்கள் ஆண்டவருக்கென்று கொடுக்க வலிக்கிற எந்த காரியத்திலையும் என்னுடைய கணவர் பின்னிக்க மாட்டார். எப்போ கேட்டாலும் சர்ச்சுக்கு கொடுக்குறேன்டா உடனே கொடுப்ப மாட்டேவார். அப்போ சொல்லுவார், சர்ச்சுக்கு கொடுத்தா
எங்களோட களஞ்சியம் நிறையும் உண்டு. அதே மாதிரி எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லாத போதும் எங்களோட வீட்டு களஞ்சியம் நிறைவாகவே காணப்பட்டது. ஆமீன், அல்லேலூயா. அந்த சூழ்நிலை மத்தியிலும் அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலும் 50 பேர் அண்டைக்கல்ல இன்றைக்கு வந்தாலும் உங்களை போஷிக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் கர்த்தர் அந்த குடும்பத்தை நடத்துகிறதை நான் 2 கண்களாலும் பார்க்கின்றேன். J'ai vu de mes propres yeux comment Dieu il a dirigé cette famille. இன்னும் சாட்சிக்கு அப்புறம் ஜெயா வந்து சொல்லுங்க கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு. அதாவது இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டார். Dieu n'oublie jamais ses enfants. அதை விட கர்த்தருக்குன்னு விதைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். Dieu n'oublie jamais ses enfants. இந்த சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் தன் எப்படி ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துகிறார் என்பதை நாங்கள் கேட்போம். இது உங்களுக்கு இந்த விசுவாசம் வர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு ஒரு மாதம் 700 ரூபா சம்பளம் தான் எனக்கு டிக்ளேர். அவருடைய சம்பளம் 700 யூரோ. ஆனால் நான் எல்லா விதத்துலேயும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறது. என்னுடைய தேவைகளை விட நான் முதலிடம் கொடுக்கறது என்னுடைய ஊழியக்காரங்களுக்கும் கர்த்தருக்கும் நான் முதலிடம் கொடுத்துட்டு தான் அந்த மிச்ச சம்பளத்தை அது என்ன வருதோ கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும்னு நான் அந்த மாதம் முழுதும் கர்த்தரோட பாதத்தில் போடுவேன். என் வீட்டில் அரிசியிலேருந்து சகலதும் என்னை நிறைவாக தான் ஆசீர்வதிருக்கார். என் வீட்டை பானைக்கு அரிசியை சோறு குறைவில்லை. இன்றைக்கு போனாலும் யார் வந்தாலும் என் வீட்டை சாப்பாடு நிறைய கர்த்தர் ஆசீர்வதித்து என் பேக்கில் இந்த பேக்கை பார்த்தாலும் கையில் அந்த பேக்குகளை காசு இருக்கும். கர்த்தர் என்ன நிறைவு ஆசீர்வதிருக்கார். கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். Glorifie le nom de l'Éternel. அதாவது உங்கள் எல்லாரையும் விட அவருடைய வருமானம் குறைவு. Par rapport à vos revenus, ses revenus sont moindres. ஆனால் அந்த குறைந்த வருமானத்தில் அவர் கர்த்தருக்கென்று விதைக்கிறபடியால் Parce qu'elle a semé pour l'Éternel. கர்த்தர் அந்த பஞ்ச காலத்திலும் அவர்களை நடத்தி கொண்டு வருகின்றார். Même durant le temps de la famine, il l'a dit. இன்றைக்கும் எனக்கு கேள்வி, ஜியாவை கர்த்தர் இப்படி நடத்துறார் என்று. Et je me suis posé la question comment l'Éternel a ஆனால் dirigé சில cette பேரை famille. பார்த்தால் எவ்வளவுதான் இருந்தாலும் வறுமை, Regardez, il y en a qui ont beaucoup de revenus, ils ont. பிசினி. Donc nous voyons qu'ils sont ஏனென்றால் radins. கர்த்தருக்கு கொடுப்பதில்லை, Ils sont radins கர்த்தருக்கு நம்புவதில்லை. parce qu'ils donnent pas pour l'Éternel. நீ கர்த்தரை நம்பாதபடியால் கர்த்தர் உன்னை இந்த வழிக்குள்ளே கொண்டு செல்லுகின்றார். Parce que tu ne fais pas confiance à l'Éternel, il te dirige ainsi. கர்த்தரை நம்புற பிள்ளைகளை கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களை போஷிப்பார். Nous voyons que dans toutes les circonstances, il va les diriger. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களை நடத்துவார். Il va les diriger. நான் இப்படி பல பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். Moi, j'ai vu beaucoup d'enfants ainsi. இன்றைக்கு இந்த சபை கட்டப்பட்டு வருவதற்கு பெரிய பெரிய ஆட்கள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள் தங்களை கர்த்தருக்கென்று விதைக்கிறபடியால் கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். கர்த்தர் சபையை கட்டி கொண்டிருக்கின்றார். Parce qu'il y a des enfants qui s'aiment pour l'Éternel, c'est à travers eux qu'il est en train de bâtir l'église. கர்த்தரை நம்புறவன் கர்த்தருடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். Celui qui a confiance en l'Éternel, il va œuvrer dans sa இப்படி vie. அநேக சாட்சிகளை சொல்லிக் கொண்டே இருக்கலாம், Nous pouvons dire beaucoup de témoignages. அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே Nous இருக்கலாம். pouvons dire beaucoup de choses. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்ச காலம் கடந்து வந்தது. Et c'est comme ça qu'il y a eu aussi la famine. ஆனா ஆண்டவர் சொன்னவன் நான் உன்னோட கூட இருப்பேன். Parce que moi, je suis avec toi, dit அந்த l'Éternel. வேற நேரத்தில் நான் உன்னோட கூட இருப்பேன். Dans ces circonstances-là, je serai avec toi. அவர் எங்களோட இருந்தால் அவர் எங்கள் வாழ்க்கையில கஷ்டத்தை வேற விடுவாரா? Est-ce que si l'Éternel est avec nous, va nous laisser venir la pauvreté? அப்படித்தான் கஷ்டம் வந்தாலும் கர்த்தரங்களை கைவிடுவாரோ? Même si le malheur vient, est-ce qu'il va nous abandonner? அப்படித்தான் பிரச்சனைகள் வந்தால் நம்முடைய சர்வ வல்ல கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போய் விடுவாரோ? Dieu qui nous abandonne jamais ne va pas quitter. நீங்கள் ஆண்டவரை நம்புவீர்கள் என்றால் எந்த சூழலிலும் கர்த்தர் உங்களை மீட்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். Crois en lui, il est puissant pour épargner de tous les malheurs. இன்றைக்கு ஆண்டவர் நம்பாதவர்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளை போய் கொண்டே இருக்கிறார்கள். Ceux qui ne croient pas en l'Éternel, ils sont dans les grandes tribulations. ஆனா கர்த்தரை பாருங்கள், சில நேரங்களில் சில பேர் வீடுகளை பார்த்து பெரிய வசந்த மாளிகை போல இருக்கும். Parfois, je vais dans les maisons, on dirait que c'est un palais. ஆனா அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள். Mais ils ont une multitude de problèmes. ஆனா சில பிள்ளைகள் சிறு குடிசையில வாழ்வார்கள். Il y en a qui vivent dans une petite tente. ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிற திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள். Ils vivent une vie d'abondance. ஆனா இங்கே பார்க்கின்ற பொழுது ஈசாக்கோட கர்த்தர் கூட இருந்தார். Parce que l'Éternel était avec Isaac. அங்கே பாப்போம் என்றால் 12வது வசனத்தை பாப்போம் என்றால் 12:13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு கர்த்தரை நம்பி அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அதே வருஷத்திலே ஈசாக்குக்கு கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். Regardez, il a eu cette année le centuple de bénédiction. இந்த கர்த்தர் கூட இருந்தபடியால். Parce que l'Éternel était avec lui. அங்க மற்ற எல்லாருக்கும் பஞ்சம், Regardez, toutes les personnes étaient dans la மற்ற famille. எல்லாருக்கும் பிரச்சனை. Ils avaient tous des problèmes. ஆனா ஈசாக்கு கர்த்தரை நம்பி அங்கே கூடியிருந்தபடியால் Parce que Isaac, il avait confiance en l'Éternel.
கர்த்தர் அவனை 100 மடங்காக ஆசீர்வதித்தார். Il a béni en centuple. அடுத்த வருஷம் அவன் ஐஸ்வரனாகி வர வர அவன் மகா பெரியவனாக மாறிவிட்டான். Plus il devient riche, nous voyons qu'il est un homme qui est fort. ஆனா அதை கண்ட உடனே அவனுக்கு யோகமாக ஒரு கூட்டம் எழும்புகின்றது. Nous voyons qu'il y a une tribu qui se lève. அவனுடைய அந்த பிரச்சனையிலிருந்து அவனை மீண்டும் அந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக பல திட்டத்தை போடுகின்றார்கள். Nous voyons qu'ils sont en train de faire tomber Job. அங்கே ஈசாக்கின் அங்கே காலங்களிலே அங்கே கோராகின் பள்ளத்தாக்கில் அங்கே கூடாரம் போட்டு அங்கே அவனும் கிணறுகள் வெட்டுகின்ற பொழுது அந்த கிணறுகள் எல்லாம் வெட்ட அவள் மூடிக்கொண்டே இருக்கிறார்கள். Nous voyons qu'ils sont en train de tout fermer, les puits en train de creuser. ஆனால் அந்த கிணறுகள் அந்த துறவுகளை வெட்ட மூட அவன் மீண்டுமாக அதை அவன் திருப்பி அவன் வெட்டிக்கொண்டே திறந்து கொண்டே இருக்கின்றான். Regardez, il est en train de remplir et d'ouvrir tout cela. இது தங்களுடையது என்று சொல்லி அவர்கள் போராடுகிறார்கள். Donc ils sont en train de dire que ça leur appartient. கோராரு அங்க மேய்ப்பர்கள் சொல்லி இது எங்களுடைய துறவு என்று சொல்லுகிறார்கள். Ils ont dit que ça leur appartient. ஆனா பின்பு பார்க்கின்ற பொழுது Mais lorsque l'on regarde Isaac, கர்த்தர் அவனோடு இருப்பதை அவர்கள் கண்டார்கள். eux ils ont vu que l'Éternel était avec Isaac. அதனால் தான் இந்த 22வது வசனத்தை வாசிப்போம். Dans le verset 22, பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அதற்கு கர்த்தர் ரெகோபோத் என்று பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறது. regardez, il creusa un puits où on l'appela Rehoboth. ரெகோபோத் என்ற கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்குறவர். Parce que l'Éternel il a préparé un lieu pour nous. பஞ்ச காலத்திலும் கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்குறவர். Même durant le temps de la famine, Dieu prépare. மற்றவர்களுக்கு கிடைக்காத காரியங்கள் உங்களுக்கு கிடைக்க பண்ணுகிறவர். Nous voyons que toutes les choses que les autres ne peuvent ஆனால் avoir, இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எந்த காலத்திலும் கர்த்தர் நடத்துவார். Dans tout temps, Dieu peut nous diriger. ஆனபடியினாலே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். Parce que l'Éternel est avec nous. ஈசாக்கோடு மட்டுமல்ல, Non seulement que avec Isaac, யோபோடு மட்டுமல்ல, pas que avec Joseph, கர்த்தரை நம்புற பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருக்கின்றார். avec tous les enfants qui croient en l'Éternel, Dieu est avec nous. அங்கே புதிய ஏற்பாட்டில் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. On n'a pas besoin de lire dans le Nouveau Testament. நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25 வாசிக்கின்ற Dans பொழுது les Actes des Apôtres 11, il est dit, உலகமெங்கும் பெரிய ஒரு பஞ்சம் உண்டாகின்றது. nous voyons que partout sur la terre il y avait une grande ஆனாலும் famine. கர்த்தர் தன்னுடைய சீசர்களை தன்னுடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் அவளுக்குரிய காரியங்களை கர்த்தர் கொடுத்தார். Regardez, Dieu il a œuvré à travers les disciples afin qu'ils puissent donner aux autres. நாங்கள் 1 ராஜாக்கள் புத்தகத்துக்குள்ளே கடன் செல்வோம் என்றால் Lorsque nous regardons dans 1 roi, அதிலே கொஞ்சம் நாங்கள் கூட போய் பார்க்க போகின்றோம். on va regarder dans 1 roi, 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம். 1 roi 17. அங்கே எலியா என்ற ஒரு மனிதனை உங்களுக்கு தெரியும். Vous connaissez tous Élie. அந்த எலியாவை கர்த்தர் எங்கே அனுப்புகிறார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். Nous allons voir où est-ce que Dieu envoie. 1 ராஜாக்கள் புத்தகம் 17வது அதிகாரத்திலே Chapitre 17, 7வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்போம். verset 7. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அங்கே அந்த எலியாவை காகங்களை கொண்டு கர்த்தர் போஷிக்கின்றார். Regardez, à travers le corbeau, Dieu a nourri Élie. ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரரை யாரை கொண்டும் போஷிப்பார். À travers n'importe qui, Dieu peut nourrir le serviteur. காகங்கள் காலையிலும் அங்கே மாலையிலும் அங்கே இறைச்சி அப்பம் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது. Regardez, il ramène, donc vous voyez que le corbeau apporta de la viande et du pain. காகங்கள் லேசில கொடுக்குமா? Est-ce que les corbeaux donnent? காகங்கள் பறிக்குமா கொடுக்குமா? Nous voyons que le corbeau, ils vont arracher. பறிக்கிற காகங்களை கொடுக்க வைக்கிறவர் கர்த்தர். C'est l'Éternel qui fait en sorte qu'il donne. அதான் கர்த்தருடைய வல்லமை. C'est la puissance de l'Éternel. ஆனால் எல்லாம் பற்றி போன பிற்பாடு வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போறார் என்றால் ஒரு பெரிய ஒரு பணக்கார இடத்துக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். Regardez, si Dieu veut faire un miracle, il va pas nous ramener auprès d'un riche. ஒன்றுமே இல்லாத இடத்துக்குள் தான் கர்த்தர் அற்புதங்களை Il va செய்கிறவர். nous diriger dans un endroit où il y a rien. இப்ப அந்த எலியாவை அங்க பராமரிக்க ஒரு விதவை வீட்டுக்கு போகின்றது. Regardez, nous voyons qu'il va l'envoyer vers இப்ப une நான் veuve. விதவை வீட்டுக்கு போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? Regardez, moi si je vais vers une femme qui est veuve, qu'est-ce que vous allez me dire? ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதம். Regardez, c'est un miracle qui est différent. அப்படியே அவன் எழுந்து வாசிப்போம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான்.
அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அந்த விதவை யாரென்று அங்கே ஆண்டவர் அனுப்பினாலும் அறிமுகம் இல்லாத ஒரு விதவை. Regardez, c'est une femme, une veuve que personne ne connaissait. அந்த விதவையின் வீட்டுக்கு அவன் விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். Nous voyons qu'elle est en train d'amasser du bois. அவளை பார்த்து கூப்பிடுகின்றான். Et il l'invoque, il l'appelle. எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தான்னு கேட்கின்றான். Est-ce que tu peux aller me chercher un peu d'eau? சரி தண்ணி கொடுக்கலாம் தானே. Donc elle peut donner un peu d'eau dans un vase. அடுத்ததை பார்ப்போம் என்றால், கொண்டு வர அவள் போகிற போது, அவள் தண்ணி தானே கேட்கிறான்னு கொண்டு வர போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். பாத்தீங்களா, முதல் வந்து என்ன கேட்டார்? தண்ணி. D'abord il a demandé un peu d'eau. அப்படித்தான் சில பேர் வந்து முதல்ல ஆரம்பனா தண்ணி தான் கேட்போம். Au commencement on va juste demander un verre d'eau. அடுத்தது என்ன கேட்கிறார் வந்து? Après qu'est-ce qu'elle demande? கொஞ்சம் அப்பம் கொண்டு வாண்டு. Est-ce que tu peux me ramener un morceau de pain? ஆனா அவளுடைய நிலைமை கர்த்தருக்கு தெரியும். Parce que l'Éternel il connaît sa circonstance. அவளுடைய பிரச்சனை கர்த்தருக்கு தெரியும். L'Éternel il connaît sa situation. ஆனபடியினால் அவன் கேட்கிறான், கொண்டு வா. Donc il a dit ramène-moi. தண்ணியை கொண்டு வா. Ramène-moi l'eau. அப்பத்தை கொண்டு வா. Ramène-moi le pain. அடுத்த வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப இந்த தேசத்துல என்ன பஞ்சம்? Regardez, qu'est-ce que on est en pénurie de quoi? La famine. சில பேர்கிட்ட கேட்டா அந்த பலகாரம் சுடுங்க, இந்த பலகாரம் சுடுங்க, இப்ப என்ன சொல்ல தெரியுமா? Qu'est-ce qu'on dit pour éviter les apéritifs? எண்ணெய் விலை ஏறிட்டு அதனால தட்டுப்பாடு. Et tout le monde me dit que l'huile est très chère. Comme il n'y a pas d'huile, eh ben, on ne peut pas faire préparer. இப்ப என்ன பஞ்சம்? எண்ணெய் பஞ்சம். Nous voyons que c'est la famine d'huile. சமைக்கிறதுக்கும் எண்ணெய் பஞ்சம். Parce qu'on est en pénurie d'huile pour cuisiner. வாகனத்துல வர்றதுக்கும் எண்ணெய் பஞ்சம். Il y a aussi la pénurie pour venir avec notre véhicule. அது வேற டீசல் ஆயில், அது ஒரு எண்ணெய் தான். Parce que il y a plus de diesel et de l'huile, ils ont augmenté. ஆனால் வீட்டில இருந்து எல்லாம் நாங்க சமைப்போம், ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு மட்டும் பஞ்சம். Mais on arrive bien à cuisiner chez nous, mais pour donner c'est la famine. நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன் என்றால், Qu'est-ce que je veux vous dire à travers cela? எந்த பஞ்சத்திலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளையை நடத்துவார். Dans toutes sortes de famines, l'Éternel peut diriger ses enfants. ஆனால் இவளுடைய வாழ்க்கையில அந்த தேசத்திலே அந்த பஞ்சம் வரவில்லை. Nous voyons que dans ce pays, il n'y avait pas la famine. அவள் குடும்பத்தில் பஞ்சம் வந்தது. Mais il y avait la famine dans sa maison à elle. யோபுடைய காலத்தில் அவருடைய குடும்பத்திலும் பஞ்சம் வந்தது, தேசத்திலும் பஞ்சம் வந்தது. Regardez, dans la famille de Job, il y avait la famine dans sa famille et aussi dans le pays. ஈசாக்கின் காலத்தில் தேசத்திலே பஞ்சம் வந்தது. Et au temps d'Isaac, nous voyons qu'il y avait de la famine dans ஆனால் le அந்த pays. சாரிபாத் என்ற விதவை வீட்டிலே அங்கே அவளுடைய தேவைக்கு உரிய காரியம் கிடைக்கவில்லை. Regardez, nous voyons que dans la famille de Sarepta, la veuve, il y avait la famine. ஆனால் அவளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகின்றார். Mais Dieu va faire un miracle pour elle. அங்கே ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால் அவளிட்ட இதை வாங்குவது முக்கியமல்ல. C'est pas le fait de prendre d'elle. ஆனால் கர்த்தர்க்கென்று அவள் தன்னை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அதை விட பல மடங்கு அவளை கர்த்தர் உயர்த்த போகிறார். Nous voyons que comme elle s'est soumise, elle a obéi, nous voyons que Dieu va l'élever இந்த davantage. சூழ்நிலையிலும் அவள் கர்த்தருக்கு விதைக்கின்ற பொழுது கர்த்தர் அவள் வாழ்விலே நன்மைகளை செய்ய Parce போகின்றார். que dans cette circonstance, comme elle a semé pour l'Éternel, il va la multiplier. எலியாவை கர்த்தர் அங்கே அனுப்பினதுக்கு காரணம், முக்கிய காரணம் அந்த சாரிபாத் விதவையை கர்த்தர் போஷிப்பதற்காக. Pourquoi l'Éternel a envoyé Élie? C'est pour nourrir cette veuve. அங்கே அவள் சொல்லுகிறாள், கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல் ஒரு படி மாவும் இல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். Et donc elle répondit, l'Éternel ton Dieu, il est vivant, je n'ai rien de cuit, je n'ai qu'une poignée de farine et un peu d'huile. இப்பொழுது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். Moi je vous regarde, je vous pose une question. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இப்ப கைகளை உயர்த்துங்க பாப்போம். Levez la main toutes les personnes qui veulent recevoir une bénédiction. ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்ற பிள்ளைகள் நீங்க உங்களுடைய கரங்களை உண்மையாக உயர்த்துங்க பாப்போம். Levez la main toutes les personnes qui veulent recevoir une bénédiction. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் உண்மையை சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை Si tu செய்வார். veux que Dieu fasse un miracle, confesse la vérité. அவள் சொல்ற இதை விட என்னிடத்துல வேற ஒன்றுமே இல்லை என்று.
Elle a dit, je n'ai rien d'autre que cela. ஆனா நாங்க எல்லாவற்றையும் வச்சு கொண்டு சொல்ல ஒன்றுமில்லை. Nous, on va tout garder et on va dire qu'on n'a rien. பேங்க்ல வச்சிருப்போம், அங்க பூட்டி இருப்போம், ஆனா சொல்லுவோம் என்ன சொல்ல ஒன்றுமே இல்லை என்று. On arrive à épargner, à amasser dans la banque, mais on dit qu'on n'a rien. கர்த்தருக்கு தெரியும் எங்களிடத்துல இருக்குதா இல்லையான்னு அவருக்கு தெரியும். L'Éternel, il sait, il connaît si on l'a ou pas. ஆனா இங்கே பார்க்கின்ற பொழுது அந்த இடத்துல அவள் சொல்ல என்னிடத்துல இவ்வளவு இதத்தோட வேற ஒன்றுமே இல்லை என்று. Et la femme répondit que je n'ai rien d'autre que cela. என்னிடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லுகின்றாள். Je n'ai rien d'autre. அப்பொழுது சொன்ன பொழுது அவன் சொல்ல நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுவதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றார். Je ramasse 2 morceaux de bois, comme ça je vais préparer pour mon fils et moi pour mourir. அதாவது இதோட என்னோட வாழ்க்கை முடிய போகுது என்று Avec சொல்லுகிறார். cela ma vie va être achevée. அவருடைய வாழ்க்கை முடிய போகிற நேரத்தில் தான் அந்த எலியா அங்கே கடந்து செல்லுகின்றார். Autant nous voyons qu'elle allait mourir que Élie va la rencontrer. அவருடைய வாழ்க்கை இதோட முடித்து எத்தனையோ சாட்சியெல்லாம் கேட்போம். Nous voyons qu'il y a beaucoup de personnes qui témoignent que எத்தனையோ பேர் அங்க மரணத்துக்குள்ள போயிருக்கிறார்கள். combien de personnes sont parties dans la mort. எத்தனை பேர் கஷ்டத்தின் நிமித்தம் தற்கொலை செய்ய À போயிருக்கிறார்கள். cause de la famine, il y a beaucoup de gens qui sont suicidés. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து அவளை தூக்கி எடுத்திருக்கின்றார். Et Dieu a fait de grands miracles et les a relevés. அதே நிலைமைதான் இந்த இவளுக்கும். Elle est partie dans la même circonstance. அவள் சொல்றாள் இது கடைசி விறகு என்று. Elle a dit que c'est les derniers morceaux de இது bois. கடைசி வாழ்க்கை என்று. C'est ma dernière vie. ஆனா எனக்கு இன்னும் ஒரு கேள்வியும் எழுப்பினதுதான், Moi, je me posais une autre question. செத்து போறவன் ஏன் போய் சாப்பிட வேணும்? Si elle veut mourir, pourquoi elle attend le désir de manger? சாப்பிட இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கலாம்னு தான். Parce qu'on se dit que si on mange, on sera un peu plus fort. ஆனால் அவள் வாழ்க்கை ஒரு பரிதாபத்துக்குரிய வாழ்க்கையா இருந்தது. Nous voyons que c'était une vie de malheur. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம் என்றால், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் அப்பொழுது மீண்டும் எலியா சொல்ல, நீ பயப்படாதே, Ne crains point, dit Élie. நீ பயப்படாதே, Ne crains point. நீ செத்து போக மாட்டாய், Tu ne vas point mourir. நீ பயப்படாதே Ne crains pas. என்று சொல்லி, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ உன் போயுடைய வார்த்தையின் படியே நீ எல்லாவற்றையும் செய். ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி திருப்பி என்னிடத்தில் திருப்பி கொண்டு என்ன வா. கேட்கிற, நீ போய் செய், ஆனா முதல் அந்த அடை என்னட்ட வர வேணும். Donc là, il est en train de répéter de nouveau, prépare, mais le petit cadeau, tu dois me l'apporter à moi நீ d'abord. போய் செய், அதுல ஒரு சிறிய ஒரு அடையை கொண்டு வா. Et tu me ramènes un petit gâteau. ஆனா சில பேருக்கு ஒரு சிறிய ஒரு அடையை கூட கர்த்தருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. Il y a des personnes qui ne veulent pas donner juste un simple petit gâteau. அதனாலே கர்த்தரோட வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய முடியாமல் தடையா போகிறது. L'Éternel, il met des obstacles pour faire les bénédictions. அங்க ஒன்றுமே கேட்கல, நீ சிறிய ஒரு அடையை கொண்டு வா. Ramène-moi seulement un petit gâteau. ஆனால் முதல்ல அதுல எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா என்று Tu dois d'abord சொல்லுகின்றான். préparer un petit gâteau et me l'apporter. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றான். Ensuite, tu feras pour toi et ton fils. நாங்கள் என்ன செய்வோம், முன்பு எங்களுக்கு பிற்பாடுதான் கர்த்தருக்கு. Nous, qu'est-ce qu'on va faire? On va faire d'abord pour nous, après pour l'Éternel. ஆனா கர்த்தரங்களை நடத்த வேண்டும். Mais il faut que l'Éternel nous dirige. முன்பு எனக்கு பிற்பாடு கர்த்தருக்கு. D'abord pour moi, après c'est pour l'Éternel. ஆனா முன்பு நீ கர்த்தருக்கு கொடு, கர்த்தர் உன்னை எல்லா காலத்திலும் நடத்துவார். Si tu donnes d'abord pour l'Éternel dans tous les lieux இது et temps, il va சத்தியம். te diriger. C'est la vérité. இது கர்த்தருடைய சத்தியம், C'est la vérité de இது l'Éternel. கர்த்தருடைய வார்த்தை. C'est la parole de Dieu. நீங்கள் இதை செய்தால் கர்த்தர் உங்களை நடத்துவார். Si tu fais ainsi, Dieu va te diriger. ஆனா எங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து போட்டு பின்பு கர்த்தரை வெத்தம் என்றால் கர்த்தரால் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. Si tu fais pour tes propres besoins, Dieu ne peut rien faire pour toi. அவன் சொல்ல, இதை கொண்டு வா, Il a dit ramène-moi ça. தண்ணீரை கொண்டு வா, Ramène-moi l'eau. எண்ணெயை கொண்டு வா, Ramène-moi l'huile. சிறிய அடையை கொண்டு வா. Ramène-moi un petit gâteau. கர்த்தருக்கு எங்களுடைய உள்ளத்தை பற்றி தெரியும். Parce que l'Éternel, il regarde notre cœur intérieur. கர்த்தர் எங்கள் உள்ளத்தை சோதிப்பார். Il sonde notre cœur. நாங்கள் கர்த்தருக்கு எதை கொடுக்கிறோம் என்பதை கர்த்தர் சோதிப்பார். Il sonde notre cœur pour voir qu'est-ce qu'on donne. அங்கே சொல்லப்படுகின்றது, ஆனாலும் அதிலே எனக்கு ஒரு சிறு அடைய பண்ணி என்னிடத்து கொண்டு வா, பின்புதான் உன்னுடைய குமாரனுக்கும் உனக்கும் என்றான். Prépare-moi un petit gâteau, après tu feras pour toi et ton fils. அவள் யோசிச்சுப்பா, என்ன நான் செத்து போப்பேன்னு சொன்ன போதும் கூட வருவாளே, Même quand je dis que je vais mourir, il me l'abandonne pas. இதுதான் எனக்கு கடைசி சந்தர்ப்பம்னு சொன்னாலும் ஒரு விடுறாள் இல்லையே. Regardez, il est tant insistant, même quand je dis இப்ப qu'il va நாங்கள்ட்ட என்ன சொல்ல, mourir. பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க, நான் போட்டு வரேன்.
Nous, on va dire, oui, c'est pas grave, manger, nous, on va அவள் partir. எல்லாமே பார்த்து பரவாயில்ல நீங்க போட்டு வாங்கன்னு சொல்லியிருப்போம். On va regarder sa situation, on va dire, mange et on va partir. ஆனால் எலியாவோ விடுவதா இல்லை. Mais nous voyons qu'Élie était insistant. அவள் கொடுத்தால் தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். Nous voyons qu'il savait que si elle donne, Dieu va faire un miracle. அதுக்கு பிற்பாடு சொல்லுகின்றான். அவன் சொல்றான், பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். உனக்கும் உன் குமாரனுக்கு பண்ணலாம் என்றால் அவனுக்கு தெரியும் நீ கொடுத்தால் நீ எப்பொழுதும் உனக்கும் உன் குமாரனுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் நீ செய்யலாம். Parce que l'Éternel, il savait que si tu donnais après pour toi et ton fils, Dieu va faire de அப்ப grandes choses. எலியாவுக்கு தெரியும் அவள் கொடுத்தால் அவள் இதைவிட மேலாக அவள் போஷிக்கப்படுவாள் என்று. Nous voyons qu'Élie connaissait que si elle donne, Dieu va le nourrir davantage. அடுத்த வசனத்தை வாசிப்போம் என்றால், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, பானையின் மா செலவிழந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இஸ்ரவேலின் தேவனே கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னால் அதை செய்வார். Parce que l'Éternel, quand il dit, il va le faire. ஆண்டவர் சொல்லுவதை செய்கிறவர். Parce que tout ce qu'il dit, il le fait. செய்கிறதை சொல்லுகிறவர். Et il va le faire et le dire aussi. நாங்கள் சொல்லுவதையும் செய்ய மாட்டோம், Nous, tout ce qu'on dit, on va pas le faire. நாங்கள் செய்கிறதையும் சொல்ல மாட்டோம். Même tout ce qu'on fait, on va pas le dire. ஆனா நம்முடைய ஆண்டவர் வித்தியாசமானவர். Mais notre Dieu est différent. ஆண்டவர் ஒன்று காரியத்தை சொன்னால் அதை செய்வார். Parce que quand il dit, quand il confesse, il va l'agir. எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட போறேன் என்று சொன்னார், அடிக்கப்பட்டார். Nous voyons qu'il va être crucifié. Il a dit sur la croix, il l'a fait. எங்களுக்காக இரத்தம் சிந்துவேன் என்று சொன்னார், அவர் எங்களுக்காக இரத்தத்தை Il a சிந்தினார். dit qu'il va verser son sang, il l'a fait. எங்களுக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார், சொன்னபடியே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். Il a dit qu'il va être ressuscité le 3e jour et il l'a fait. ஆண்டவர் சொன்னதை செய்வார். Tout ce qu'il confesse, il l'accomplit. நாங்கள் எத்தனையோ பொருத்தனைகள் எடுத்து விட்டு கர்த்தருக்கு சொன்னதை செய்யாமல் விட்டு விட்டோம். Regardez, on a pris tant de vœux, mais on ne l'a pas fait. அதனாலே நான் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், Qu'est-ce que je veux vous dire à travers? ஒருவேளை தேசம் ஆசீர்வாதமான தேசமா இருந்தாலும் Peut-être que c'est un pays où il y a beaucoup de bénédictions. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதை செய்யாவிட்டால் அந்த ஆசீர்வாத காலத்திலும் பஞ்சங்கள் கடந்து வரலாம். Donc si tu n'obéis pas à sa parole, même s'il y a beaucoup de richesses, il y aura ஆனா la famine dans le கர்த்தரை pays. நம்புற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் எண்ணெய் குறையாது. Mais celui qui croit en l'Éternel, il ne va point manquer உங்கள் d'huile. வீடுகளில் எண்ணெய் தட்டுப்பாடு வராது. Dans vos cruches, il y aura toujours de l'huile. ஆண்டவர் உங்களை கையடிச்ச காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Il va bénir vos mains. அங்கே வசனம் சொல்லுற பானையில் அங்கே செலவழிந்து போவதில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Nous voyons que l'Éternel, le Dieu d'Israël, a dit la farine qui est dans le pot ne manquera point et l'huile qui est dans la cruche ne diminuera அடுத்த pas. வசனத்தை பார்த்தால், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவள் போய் எலியா சொன்னபடியே எலியாவுக்கென்று ஒரு சிறிய அடையை உண்டாக்கினாள். அவளும் இன்னும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எவ்வளவு நாள் சாப்பிட்டார்கள்? Combien de temps ils ont été nourris? அவள் கடைசி நேரத்தில் நான் சாப்பிட்டு சாவதுக்குத்தான் இந்த விறக பொறுக்கிறேன்னு சொன்னவள். Elle qui avait amassé le bois pour mourir. அவள் அப்படி செய்தபடியால் கர்த்தர் அவளை எத்தனை நாள் போஷித்தார்? Combien de jours il l'a nourrie? மீண்டும் அந்த தேசத்திலே Regardez de nouveau dans le pays. அந்த பிரச்சனை காலத்திலும் அந்த தேசத்திலே ஆண்டு சொன்னபடியே கர்த்தர் அவளை போஷித்தார். Même parmi ce temps de famine et de tribulation, Dieu l'a pourvu à ses besoins. ஆண்டு சொன்ன மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் Jusqu'à que la pluie tombe sur le என்று அவர் sol. சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். Parce que tout ce qu'il dit, ça agira. அப்ப மழை வரும் மட்டும் நாள் மட்டும் ஒன்றுமே செலவழிந்து போவதில்லை என்று சொன்னார். Donc nous voyons qu'elle manquait de rien. ஒன்றுமே குறைந்து போவதில்லை என்று சொன்னார். Il n'y a rien qui était diminué jusqu'au jour où Dieu a fait tomber la அதனாலே pluie. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். Nous voyons, elle et toute sa famille pendant de nombreux temps, elle a été nourrie. அவளும் சாப்பிடுகிறாள், Elle aussi, elle était rassasiée. இவனும் சாப்பிடுகிறார். Lui aussi, il a mangé. அவளுடைய வீட்டார் குடும்பங்கள் எல்லாரும் அநேக நாள் சாப்பிடத்தக்கதாக கர்த்தர் அற்புதம் செய்தார். Dieu a fait un miracle pour qu'il soit nourri pendant de nombreuses années. இது எந்த காலம்? சாரிபாத்துடைய குடும்பத்தில் உண்டான பஞ்ச காலம். Regardez, ça c'est le temps de miracle qui a été accompli dans la famille அந்த de பஞ்ச Sarepta. காலத்திலும் கர்த்தருடைய சொல்லுக்கள் கீழ் படிந்து வந்தபடியால் Parce que durant le temps de la famine, elle a obéi à l'Éternel. அப்படியாக கர்த்தர் நடத்தினார்.
Ainsi l'Éternel l'a dirigé. அடுத்த வசனத்தை வாசித்து அடுத்த காரியத்துக்கு கடந்து செல்வோம் என்றால், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் பானையிலே மா செலவிழந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அதுதான் இந்த நேரத்தில் நான் கேட்ட சாட்சிகள். Regardez, c'est tous ces messages qu'on vient d'écouter. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை போஷிப்பார். Si tu obéis à sa parole dans toutes les circonstances, il va te bénir. உங்களை மட்டுமல்ல மற்ற குடும்பங்களுக்கு உங்களை ஆசீர்வாதம் வைப்பார். Il va bénir non seulement toi et les autres familles aussi à travers மற்ற toi. குடும்பங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Il va t'élever parmi les autres membres de la famille. அங்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி பானையிலே மா செலவிழந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் Nous இல்லை. voyons que la farine qui était dans le pot ne manquait point et l'huile qui était dans la cruche ne diminuait point. எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நம்புங்க. Parce que dans toutes les circonstances, il faut faire பஞ்சமான நேரத்திலும் கர்த்தரை நம்புங்க. même durant le temps de la famine, வியாதியின் வேளையிலும் கர்த்தரை même நம்புங்க. durant ta maladie, நெருக்கத்தின் வேளையிலும் கர்த்தரை நம்புங்க. même durant les épreuves, கடன் போராட்ட வேளையிலும் கர்த்தரை நம்புங்க. même au milieu de tes dettes. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்புற பொழுது கர்த்தர் எந்த காலத்திலும் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். Il est un Dieu puissant pour te diriger en tout temps. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. Les hommes et le temps changent, mais la parole ne change point. ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் நடத்துவார். Dans toutes les circonstances, il va te diriger. எனவே ஆண்டவரால முடியும். Parce que l'Éternel peut faire. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். Je vais terminer en vous disant une chose. இப்பொழுது இருக்கின்ற ஒரு பஞ்ச காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. Regardez, le temps où on vit, il y a la famine. அந்த பஞ்ச காலத்தை சொல்லி வார்த்தையை முடிக்க C'est un போகிறேன். temps de famine aussi que je voudrais vous éclaircir. நாங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆமோஸ் புத்தகம் 8வது அதிகாரம். On va regarder dans Amos, ஆமோஸ் புத்தகம் 8வது அதிகாரம் Amos 8, 11வது 12வது வசனத்தை வாசிக்க chapitre கேட்போம். 8, 11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். La faim et la soif d'entendre les paroles de l'Éternel. இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? Quel est le temps où on vit actuellement? இன்றைக்கு அநேக விதமான பாட்டுகள் பாடுகிறோம், Nous, on chante plusieurs chants, அநேக விதமான பாடல்களை கேட்கிறோம். on écoute beaucoup de chants. ஆனா கர்த்தருடைய வசனத்தை இன்றைக்கு காண்பது அரிதாக போய் கொண்டிருக்கின்றது. Nous voyons qu'on a du mal à regarder les paroles de l'Éternel. இந்த காலங்களில் ஜனங்கள் பலவிதமான செய்திகள், பலவிதமான பிரசங்கங்கள் எல்லாம் பார்ப்பது நல்லதுதான். C'est bien que vous regardez beaucoup de messages et beaucoup d'enseignements. ஆனா இவை எல்லாவற்றிலும் விட மிக மிக முக்கியம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் மணித்தியால கணக்கிலே ஜனங்கள் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை படிப்பார்கள். Regardez, au-dessus de toutes ces choses, le plus important, c'est de lire la parole et de méditer. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை படிப்பது குறைந்து கொண்டே இருக்கின்றது. Aujourd'hui, nous voyons de moins en moins que de lire la parole. Les personnes எல்லா les oublient, பஞ்சங்களும் கடந்து வந்தாலும் même s'il y a toutes sortes de famines. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையின் பஞ்சம் குறையக்கூடாது. வார்த்தையின் பஞ்சம் பெருகினால்தான் கர்த்தர் எல்லா பாதையிலும் நடத்துவார். Regardez, il ne faut pas que pour les enfants de l'Éternel, il y a la famine des paroles qui augmente. கர்த்தருடைய வசனத்தை படித்தால்தான் தெரியும் கர்த்தர் ஜோபுவை எப்படி நடத்தினார் என்று. Parce que si vous lisez la parole de l'Éternel, vous pouvez voir comment Dieu a கர்த்தருடைய dirigé Job, வசனத்தை படித்தால்தான் தெரியும் கர்த்தர் ஆபிரகாம் ஈசாக்கை எப்படி நடத்தினார் என்று. comment Dieu a dirigé Abraham et Isaac. கர்த்தருடைய வசனத்தை படித்தால்தான் தெரியும் கர்த்தர் சார்பாத் விதவை எலியா அந்த குடும்பங்களை எப்படி பார்த்தார் என்று. Comment Dieu il a dirigé la veuve de Sarepta. ஆனா வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலம். Nous voyons que c'est un temps où il y aura la famine d'entendre la parole de l'Éternel. அந்த வசனத்தை வாசிப்போம். 11-12 வாசிப்போம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வந்து விட்டது. Le temps où Dieu a envoyé la famine est வாசிப்போம். arrivé. ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல. இன்னைக்கு பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் எதை பேசி கொண்டிருக்கிறான்னு பாருங்க. Regardez qu'est-ce que les enfants de Dieu disent. கர்த்தருடைய பிள்ளைகள் வசனங்களை பேசின பிள்ளைகள் எதை பேசுறோம் என்று எங்களை கவனிப்போம். Les enfants de Dieu qui parlaient la parole de Dieu, qu'est-ce qu'ils nous disent? அந்த பஞ்சம் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய அந்த தாகமும் பஞ்சம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத அது பஞ்சத்தை ஆகாரத்தினால பஞ்சம் அல்ல, ஜலத்தினால பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள்
கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்தும் திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். அதை கண்டடையா போவார்கள் என்று சொன்னபடி இந்த காலங்களிலே கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கின்றது. Regardez, nous voyons la famine de pas entendre la parole de l'Éternel. ஆனா கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் நம்ப 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 Plus நம்ப on croit sa parole, கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் பிடித்துக்கொள்ள plus on attrape sa கர்த்தருடைய parole, வசனத்துல பெருக 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 plus on grandit dans sa parole. நாங்கள் இதன்படி வாழுவோம். À travers quoi on va vivre? அவருடைய வசனத்தை நம்புவோம். On va croire en ses paroles. அவருடைய வசனத்தை நம்புற பொழுது கர்த்தர் எந்த காலத்திலும் உங்களை போஷிப்பார். Donc si on croit à sa parole, il va nous nourrir எந்த dans சூழ்நிலையிலும் toutes கர்த்தர் எங்களை lieux et நடத்துவார். temps. Il va nous diriger dans toutes circonstances. சாமுவேல் காலத்திலும் இதே வசன பஞ்சம். Nous voyons qu'au temps de Samuel, c'était la même famine. புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் வசனங்கள் பஞ்சம். Nous voyons que dans le Nouveau Testament, il y avait la famine des paroles de Dieu. தேவ பிள்ளை எங்களுடைய இதயங்களில் எது பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும், வசனம் பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும். Il ne faut pas qu'il y ait la famine de la parole de Dieu dans le வசனங்கள் cœur. எங்களுக்குள்ளே பெருக வேண்டும். Et en nous, la parole doit multiplier. இன்றைக்கு கூட இந்த கூட்டத்துக்கு வந்து எத்தனை பேர் இன்றைக்கு காலையிலும் வேதம் படித்து வந்தீர்களோ Combien தெரியாது. de personnes vous avez lu la Bible ce matin? இன்றைக்கு வசன பஞ்சம். Parce qu'il y a la famine des paroles de Dieu. இன்றைக்கு எத்தனை அதிகாரம் படித்து வந்தோம் என்று யாரு கேட்டாங்க சொல்ல மாட்டீங்கள். Si je vous demande combien de chapitres vous avez, ஆனால் உங்களுக்கு தெரியும் mais vous savez. அந்த காலங்களில் எப்படியெல்லாம் வார்த்தைகளை படித்தீர்கள். À l'époque, avant, comment vous avez lu இன்றைக்கு la இந்த Bible? பஞ்சம் வரும் என்றால் Aujourd'hui, s'il y a cette famine d'entendre la parole de Dieu, எல்லா பகுதியிலும் நாங்கள் குறைவுளாக போய் விடுவோம். nous allons avoir beaucoup de manque dans tout lieu. எல்லா பஞ்சம் வந்தாலும் இதிலே பஞ்சம் பெறக்கூடாது. Peu importe les famines, il ne faut pas qu'il y ait la famine dans la parole de Dieu. கிடைக்கிற நேரமெல்லாம் வேதத்தை படியுங்கள். À chaque fois que vous avez du temps, il faut lire நீங்கள் sa நன்றாக parole. செபிப்பது நல்லது. C'est bien que vous priez. அதே நேரம் வேதத்தையும் படியுங்கள். En même temps, il faut lire sa parole. என்றால் வசனங்களை நாங்கள் தனிமையில இருந்து படிக்க வேண்டும். Nous devons être seuls et lire sa parole. 1 சாமுவேல் 3:1 வாசிப்போம் என்றால் Dans 1 Samuel 3, 1 சாமுவேல் 3:1 1 Samuel chapitre 3. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. அந்த நாட்கள் அப்ப ஏலியின் காலத்திலே அந்த நாட்களிலே வசனம் எப்படி இருந்தது? வசனம் கேட்பது அபூர்வமாக இருந்தது. Nous voyons que la parole de l'Éternel était rare en ces temps-là, au temps de Élie. இன்றைக்கு பாருங்க, நாங்கள் எவ்வளவு மனத்தியாளாக நான் கர்த்தரை துதிப்போம், நல்ல காரியம்தான். C'est bien qu'on loue l'Éternel pendant de nombreuses heures, ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு நான் குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்தை கொடுக்கின்றோம். mais on attribue peu de temps pour lire sa parole. ஆனால் அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து அதிகமாக பாட்டு பாடிக்கொண்டிருந்தாரோ, மலை பிரசங்கத்தில் வசனத்தை கொடுத்து கொண்டிருந்தாரோ? Est-ce que vous pouvez me dire, est-ce que Jésus-Christ il a fait plusieurs chants ou est-ce qu'il a donné son enseignement sur la montagne? அந்த காலத்திலே இயேசுவிடத்திலே ஜனங்கள் எதற்கு வந்தார்கள்? Nous voyons que le peuple est venu auprès de Jésus. Pourquoi? இயேசு நல்லா பாடுவார்னு பார்க்க வந்தாங்களா? Est-ce que c'est afin d'entendre les chants de Jésus parce qu'il chante bien? இயேசு நல்ல ராகமா பாடுவார்னு பார்க்க வந்தார்களா? Parce qu'il chantait bien, c'est pour cela que le peuple est இயேசுவிட venu. வசனத்தை கேட்கும்படியாக இரவு பகலாக 3 நாட்கள் அங்கே இருக்கிறார் வனாந்தரத்தில். Regardez, ils étaient dans le désert jour et nuit pendant 3 jours pour entendre la parole de Dieu. இன்றைக்கு உங்களால் கொஞ்ச நேரம் கூட கர்த்தருடைய வசனத்தை கேட்க இருக்க முடியவில்லை அல்லவா? Vous-même, que rien que quelques heures, vous n'arrivez pas à entendre sa parole. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எவ்வளவு மணி நேரம் தொங்கினார்? Regardez காலையில கேட்டேன், combien de temps il a été pendu sur la croix. 3 மணி நேரம்னு சொன்னாங்க. Ils ont dit 3 heures. ஆனா இயேசு கிறிஸ்து பாடுபட்டது எவ்வளவு நேரம் தெரியுமா? Combien de temps il a souffert? அது சொல்ல முடியாத நேரங்கள். On ne peut pas dire. ஆனா décrire ces அப்படிப்பட்ட heures. இயேசுக்கு ஒரு நிமிஷம் எழும்பி உங்களை நன்றி சொல்ல முடியாது இருக்கல்லவா? Regardez, pour notre Seigneur qui a fait tant de bien, même une minute, tu ne peux pas te lever pour remercier l'Éternel. அந்த காலத்திலே இயேசுவிடத்தில் வசனத்தை கேட்க ஜனங்க இரவு பகல் என்று ஓடினார்கள். Nous voyons qu'à l'époque, pour entendre sa parole jour et nuit, les gens accouraient. இந்த கால ஜனங்களை ஒரு ஜெப கூட்டம் உபவாச கூட்டம் என்று சொன்னாலே பலவிதமான சாட்டுகள். Dès qu'on dit qu'il y a une réunion pour prier et jeûner, personne ne vient. நேற்று 7 மணி நேரம் உபவாச ஜெபம் நடந்தது. Hier, il y avait donc le culte de jeûne et de prière pendant 7 heures. ஆனா வந்திருந்தாலும் ஜெபிக்கிற முறையாவது நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. Même si vous serez venus, vous aurez dû apprendre la manière de prier. ஆனால் இந்த காலம் இந்த காலம். Et l'époque maintenant, c'est quoi? இது கடைசி காலம். Nous sommes dans les derniers temps. ஆண்டவருடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. Le temps de Dieu est proche. இந்த நாட்கள் அதிகமாக நான் படிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை.
Nous devons lire sa parole davantage. இரவு பகலாக 3 மணி நேரம் 3 நாட்களாக அங்க வனாந்திரத்தில் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். Regardez, jour et nuit, pendant 3 jours, ils venaient, ils accouraient auprès de Jésus pour entendre la ஆனா parole. ஜனங்கள் போவதாக இல்லை. Mais le peuple, la nation ne partait pas. சீசலாம் சொல்றார்கள் நேரமாயிட்டு வனாந்திரமாயிட்டு ஜனங்களை போக விடுண்டு. Donc les disciples ils disaient que c'était la nuit, il faut les laisser partir. ஆனா ஜனங்கள் போகவில்லை. Mais nous voyons que les gens, ils ne partaient point. இப்ப நான் கூட்டத்தை முடிக்க போறேன். Là, je vais finir le culte. நீங்கள் கூட்டத்தில் இருந்த நேரத்தை விட இனி கதைக்கிற நேரம் தான் அதிகமா இருக்கும். Par rapport au temps où vous êtes installés au culte, le temps que vous allez parler, ça sera davantage. ஆனா அந்த காலத்துல கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுத்தார்கள். Parce qu'à l'époque, ils donnaient la première place இயேசு pour entendre sa கர்த்தருடைய parole. வார்த்தையை கேட்க கடந்து வந்தார்கள். Ils venaient auprès de Jésus pour entendre la parole. அந்த வனாந்தரத்திலும் கடைசியாக நான் நேரமில்லை சொல்லி அந்த வனாந்தரத்திலும் கூட Même dans le désert. அவளுக்கு சாப்பாட்டு பஞ்சம் இருந்தது. Donc ils avaient la famine de la nourriture. தண்ணீர் பஞ்சம் இருந்தது. Donc ils avaient la soif. கர்த்தர் அந்த வனாந்தரத்திலே பஞ்சங்களை ஆசீர்வாதமாக மாற்றினார். Nous voyons que dans le désert, il a changé la famine en une bénédiction. ஆண்டவரை நம்புற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எந்த இடத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். Parce que celui qui croit en l'Éternel, en tout lieu et toute கர்த்தருடைய circonstance, வார்த்தையை நம்புற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த இடத்திலும் அற்புதம் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக il est இருக்கிறார். puissant pour faire un miracle. அந்த காலத்து சாமுவேல் காலத்து வசனம் அபூர்வமாக இருந்தது. Nous voyons qu'au temps de Samuel, la parole était rare. இந்த காலத்தின் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக போய் கொண்டிருக்கின்றது. Nous voyons que dans notre temps à nous, la parole devient rare. தேவ பிள்ளையை நாங்கள் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை படித்துக் கொண்டிருக்கின்றோம். Combien de temps on lit et on médite sa parole? இன்றைக்கு இந்த இடத்துல வேதத்தை கொண்டு வந்தவங்க வேதத்தை உயர்த்துங்கன்னு சொன்னா எல்லாட்டும் வேதம் இருக்காது. Si je vous demande à vous de lever la main pour si vous avez ramené la parole, quelques-uns vont oublier la Bible. ஆனா அந்த காலத்திலே நாங்கள் எப்படி இருந்தோம், இந்த காலத்துல எப்படி இருக்கிறோம். Mais regardez comment on était avant et maintenant. வசன பஞ்சம் வரக்கூடாது, வசனம் எங்களுக்குள்ளே பெருகட்டும். Il ne faut pas qu'il y ait la famine de la parole, mais il faut que la parole augmente à l'intérieur de nous. கர்த்தர் அவருடைய வார்த்தையின் ஆவியினால் நிரப்பட்டும். Il faut qu'il nous remplisse par son esprit. வசனம் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நீங்க வீட்டில் இருக்கிற பொழுது வேதத்தை எடுத்து வாசியுங்கள். Même si tu comprends ou non la parole, il faut que tu médites la parole. வாசிக்க வாசிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். Plus tu liras sa parole et le Saint-Esprit te guidera. நாங்கெல்லாம் வேதத்தை படிச்ச பண்டிதரா? Est-ce que nous, on est des grands qui ont lu la அல்லாது parole? வெளியில எங்கேயும் போய் கற்றுக்கொண்டவர்களா? Est-ce qu'on a eu des enseignements à இதையெல்லாம் l'extérieur? கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த C'est ஆவியானவர். l'Éternel qui nous enseigne. நீங்கள் வேதத்தை படியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Plus tu liras le Saint-Esprit. இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கொடுப்பார். Donc il va te donner des révélations. இன்னும் அநேக தெளிவுகளை கொடுப்பார். Il va te révéler plusieurs choses. அநேகருடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற பொழுது அநேக அற்புதம் நடக்கின்றது. Nous voyons dans la vie de beaucoup de personnes quand vous priez de ஆனா miracles. நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசம், எவ்வளவுக்கு நான் வேதத்தை படிக்கிறனோ அவ்வளவு கர்த்தர் அற்புதங்களை செய்கின்றார். Mais dans ma vie, plus je lis sa parole, plus il me fait des miracles. எவ்வளவு வேதத்தை படிக்கணும் அவ்வளவு கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறார். Et je vois qu'il me fortifie de plus en plus. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படியுங்கள். Il faut que tu lis sa parole davantage. அந்த வசன பஞ்சம் கேட்க கிடையாத காலம் வந்து கொண்டிருக்கின்றது. Parce que nous voyons que nous vivons dans un monde où il est rare d'entendre sa parole. இன்றைக்கு ஒருவேளை நான் செய்கிற பிரசங்கம் கூட உங்களுக்கு ஒரு இதாக இருக்க இவர்தானே செய்கிறாருங்க. Vous vous dites peut-être que c'est lui qui fait la même prédication. ஆனா ஒரு காலத்துல இவராவது செய்ய மாட்டாரோ என்று நினைக்கிற காலம் Il y a un வரப்போகுது. temps où vous allez vous dire oui, j'aimerais entendre ces paroles. அப்படி ஒரு பஞ்சத்துக்குள்ளே தேசம் போய் கொண்டிருக்கின்றது. Parce que nous voyons que le pays part dans cette famine. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் இந்த இடத்துல நிற்கின்றோம். Mais par la grâce de l'Éternel, nous demeurons dans cette நாங்கள் famine. ஜெபம் பண்ண On போகின்றோம். va prier ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலையும் போஷிப்பார். parce que Dieu va vous nourrir dans toutes circonstances. கர்த்தரை நம்புற பிள்ளைகளை கர்த்தர் எந்த காலத்திலும் நடத்துவார். Dans tout lieu, il va vous diriger. எங்கேயோ நாங்கள் பிறந்தோம், Nous sommes nés quelque part loin. இந்த கர்த்தர் எங்களை இந்த தேசத்தில் கொண்டு வந்து நடத்தவில்லையா? Il nous a ramenés dans ce pays, il nous a guidés. இங்கே மரண கண்ணியக்கிலிருந்து எங்களை விலக்கி காத்து கொள்ளவில்லையா? Donc il nous a épargnés de la vallée de la mort. எத்தனையோ பிரச்சனைலாம் வந்த பொழுது அந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்ளவில்லையா? Il vous a protégés de tous les problèmes que vous avez vécus. இவை எல்லாவற்றிலும் பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக Dieu இருக்கிறார். qui était puissant pour te protéger, il va te diriger. இன்றைக்கும் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக Il est இருக்கிறார். puissant pour te diriger. ஜோபை பார்க்கின்ற பொழுது கடைசி வரைக்கும் எந்த சோதனை மத்தியிலும் ஆண்டவரை முழுவதுமாக நம்பினான். கர்த்தர் விதமாக எதுவுமே பேசவில்லை. Regardez Job, il était intègre et ferme jusqu'à la fin par milieu des ஈசாக்கை épreuves. பார்க்கின்ற பொழுது ஈசாக்கு சொன்ன இடத்துல அமர்ந்திருந்தான். அந்த இடத்துல வைத்தே கர்த்தர் ஈசாக்கை உயர்த்த ஆரம்பித்தார். Isaac, il a obéi à la parole de Dieu, il est resté dans ce pays et il l'a béni.
அப்படியாக ஒவ்வொரு பார்த்து அங்கே சார்பா விதையை பார்க்கிற பொழுது அவள் முன்பு கொடுப்பதற்கு கஷ்டப்பட்டாள் தான். Regardez la femme de la veuve de Sarepta, elle était dans la difficulté, dans la pauvreté, ஆனாலும் அந்த ஊழியக்கான வார்த்தையை நம்பி அந்த சிறிய அடையை கொடுத்தபடியால் parce qu'elle a cru en la parole de l'Éternel, elle a donné un petit gâteau au serviteur. அநேக நாள் அவளும் அவன் பிள்ளையும் அவன் குடும்பங்களும் சாப்பிடத்தக்கதாக கத்தர் பஞ்சத்தின் காலத்திலும் கத்தர் அவளை வழிநடத்தினார். Même au milieu du temps de la famine, elle et toute sa famille, il manquait de rien. இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க அங்கே பட்டணங்கள் இருந்து வனாந்திரத்தை நோக்கி கால்நடையாக வருகிறார்கள். Regardez le peuple d'Israël, il marchait pieds nus pour entendre la parole de l'Éternel. இந்த காலத்தில் ஜனங்கள் வார்த்தை கேட்பதென்றா கால்நடை வராத என்ன வேணும், வாகனம் வேணும். Aujourd'hui, ils n'arrivent pas à marcher pieds nus, mais ils ont besoin de véhicules. ஆனா கர்த்தருக்கு அற்புதம் செய்ய வேண்டும். Mais Dieu doit faire un miracle. ஒருவேளை உங்களுடைய சரீரம் பலவீனம் என்றால் பரவாயில்லை. Si ton corps est faible, c'est pas ஆனா grave. கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்து நீங்கள் ஆயத்தப்படுத்தி அதிகாலையிலேயே கர்த்தரை தேடுவது போல நேரப்பட வருகின்ற பொழுது கர்த்தர் அந்த தாகத்தை அறிந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். Mais lorsque tu cherches l'Éternel dès l'aube et que tu te prépares et que tu viens en avance, il va te bénir. ஜனங்கள் எல்லாரும் இயேசு படகுல போறான்னு சொல்ற பொழுது இயேசு படகுல போறதுக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாரும் கால்நடையாக ஓடி போகிறார்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு. Lorsqu'on disait que Jésus allait monter dans la barque, ils étaient accourus avant même. அப்படிப்பட்ட காரியம் இந்த நாட்டில் நடக்க வேண்டும். Il faut qu'il y ait ces miracles même de nos jours. வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சம். Parce que c'est une famine où on n'entendra point la parole de l'Éternel. எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். Nous allons méditer. எழுந்து நின்று ஜெபம் On பண்ணுவோமா? va sonder notre cœur. ஆண்டவரே, நான் இன்றையில இருந்து ஆண்டவரே, Seigneur, depuis ce jour, நான் இந்த நாளில் இருந்து ஆண்டவரே, depuis aujourd'hui, நான் முன்பு வேத வார்த்தையை படித்ததை விட ஆண்டவரே par rapport à je vais lire la parole davantage. இன்னும் அதிகமாக நான் படிக்க ஒப்பு கொடுக்கிறேன். Je me soumets pour lire sa parole davantage. உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. Je crois en ta parole உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. et je crois, j'ai la foi en ta parole. நீங்கள் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து வேதத்தை படிக்க ஆரம்பித்து பாருங்கள். Si tu prends une telle décision et que tu commences à lire sa உங்கள் parole, வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார் என்று வந்து நீங்கள் tu சொல்லுவீங்க. verras les miracles qu'il va faire dans ta vie. அப்படி நீங்கள் வேதத்தை நீங்கள் படித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது அற்புதம் நடந்து கொண்டே Et இருக்கும். plus tu liras la parole de Dieu, il va faire des miracles. எல்லா பஞ்சம் வந்தாலும் இந்த பஞ்சம் பெறக்கூடாது. எங்களுக்கு வசனம் பெருக வேண்டும் ஒழிய வசனத்திலே பஞ்சம் பெறக்கூடாது. Peu importe les familles qui viendront, il ne faut pas qu'il y ait la famille அந்த d'entendre ta பஞ்சம் parole. வரும் என்றால் ஆண்டவரால் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. Parce que s'il y a cette famine qui vient, Dieu peut rien faire pour nous. பேதுரு சொல்ல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே நான் வலையை போடுகிறேன். Pierre, il dit, je lance le filet selon ta parole. அவருடைய வார்த்தையை நம்பினான். Il a cru en la parole de Dieu. திரளான மீன்களை பிடித்தான். Ils ont attrapé beaucoup de poissons. சூழ்நிலைகள் பலவிதமாக இருந்தாலும் Même si les circonstances étaient comme கர்த்தருடைய வார்த்தையை நம்புற பிள்ளைகளை கர்த்தர் எந்த சூழ்நிலையில் நடத்துவார். dans toutes les circonstances, il va te எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். il va te protéger, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். il va t'élever எந்த சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை கூட இருப்பார். et il sera avec toi. யாக்கோபோடு கூட இருந்த ஆண்டவர், L'Éternel qui était avec Jacob, ஈசாக்கோடு கூட இருந்த qui ஆண்டவர், était avec Isaac, ஆபிரகாமோடு கூட இருந்த qui était ஆண்டவர், avec Abraham, அங்கே மோசையோடு கூட இருந்த qui ஆண்டவர், était avec Moïse, சாரிபாத் விதையோடு கூட qui இருந்த était avec ஆண்டவர், la veuve de வனாந்திரத்தை Sarepta, சென்ற இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த avec ஆண்டவர் le peuple d'Israël. உங்களோடும் கூட இருந்து உங்களை கர்த்தர் நடத்துவார். Il va être avec toi, il va te அந்த diriger. ஆண்டவரை நம்பிப்பாரு. Aujourd'hui, il faut croire en எப்படிப்பட்ட கஷ்டத்தின் நேரத்திலே கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார் என்பதை மறந்து விடாதே. faut jamais oublier le jour où il t'a relevé de நீ tes எந்த difficultés. சூழ்நிலை இருந்த பொழுது கர்த்தர் உன்னை தேடி வந்தார் என்பதை மறந்து விடாதே. Pas que tu oublies quand tu avais des problèmes, il est venu vers எல்லாரும் உன்னை கைவிட்ட வேளையிலே கர்த்தர் உன்னை தேடி வந்தார் அல்லவா? toi. Il est venu vers toi. எல்லாரும் உன்னை ஒதுக்கின பொழுது அவர் மட்டும் தன்னுடைய இரக்கத்தை உண்மையில் வைத்தார் அல்லவா? Il a mis sa miséricorde vers toi. அந்த இரக்கத்தின் கரத்தை மறந்து விடாதே. N'oublie jamais cette main. உனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மறந்து விடாதே. N'oublie pas Jésus. உனக்காக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்த இயேசுவை மறந்து விடாதே. N'oublie jamais celui. உன்னை தூக்கி எடுத்த கண்மலையை மறந்து விடாதே. N'oublie jamais Dieu. ஆண்டவரை நீ மறந்து விடாதே. Faut jamais oublier l'Éternel. ஆண்டவரை நான் உம்மை விட்டு போக கூடாதப்பா. Seigneur, je dois pas aller loin de toi. இயேசுவை எதில் நாங்கள் நேசிக்கிறோம் என்றால் En quoi on l'aime plus? அவரோட வார்த்தையை படுத்தி வார்த்தை படி வாழ்ந்தா தான் நாங்கள் அவரை நேசிக்கிறோம். Si on lit sa parole et qu'on agit selon sa parole, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருக்கும் தெரியும் கர்த்தர் எந்த நிலைமையில உங்களை தூக்கி எடுத்தார். vous savez dans quelles circonstances il vous a relevé. எந்த சூழ்நிலையில் இந்த இயேசு உன்னை வந்து சந்தித்தார் என்று உனக்கு தெரியும். Dans quelle situation Dieu est venu te rencontrer. இன்றைக்கு அந்த இயேசுவை நீ மறந்து விட்டாய் அல்லவா? Aujourd'hui, tu as oublié ce bon Jésus. அந்த இயேசுவை விட்டு நீங்க தூர போய் விட்டாய் Tu es அல்லவா? allé loin de Jésus. என்ன காரணம்? Quelle est la raison?
வசனத்தை நீ விட்டு விட்டாய். Parce que tu as abandonné sa parole. கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தையை நம்பாமல் விட்டு விட்டாய். Parce que tu as oublié de croire en sa parole. மீண்டும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கத்தான் உன்னோட பேசிக் Il கொண்டிருக்கின்றார். parle avec toi pour te relever de nouveau. ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க போகின்றார். Aujourd'hui, il va te lever. நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால், Si tu te soumets à lui, நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால், il faut te soumettre. உண்மையாக இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால், Si tu te soumets avec vérité, நீ இந்த பலிபீடத்துக்கு முன்பாக வந்து உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால், si tu te soumets et que tu te repens நீ devant இப்போது l'estrade, இருப்பதை பார்க்க கர்த்தர் உன்னை 1000 மடங்கு உயர்த்துவார். par rapport à avant, il va te அப்படி multiplier. நான் இன்றைக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும்னு சொல்ற பிள்ளை முன்பாக கடந்து வா. J'invite tous les enfants qui vont se soumettre à ça. யாரையும் பார்க்க வேண்டாம், உன்னை தூக்கி எடுத்தவர் கர்த்தர். Ne regarde personne, c'est l'Éternel qui t'a திருப்பி உன்னை relevé. தூக்கி எடுக்க போற கர்த்தர் தான். C'est l'Éternel qui va te relever à chaque திருப்பி fois. உன்னை நடத்த போற கர்த்தர் தான். C'est lui qui va te guider, திருப்பி உன்னை பாதுகாக்க போற கர்த்தர் தான். qui va te protéger. நான் கண்ண நேரம் கொடுக்க மாட்டேன், 5 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்கிறேன். Je vous donne juste 5 minutes. இந்த சந்தர்ப்பத்தை முன்னுக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்தை நீங்க விட வேண்டாம். C'est une grande opportunité. இது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நேரம், இது C'est un temps que Dieu te donne. ஆண்டவனுக்கு கொடுக்கிற கடைசி தருணம், இது C'est le dernier temps. ஆண்டவர் கொடுக்கிற தருணத்தை நீ விட்டு விடாத. Il ne faut pas que tu négliges. ஆண்டவனை கொடுக்கிற நேரத்தை விட்டு விடாத. Il ne faut pas que tu négliges ce temps. நான் இதோடு திருப்பந்திக்குள்ள போக இருந்தேன் நான். Je voulais aller dans la Sainte Seine. ஆனா பரிசுத்த ஆவியான வித்தியாசன முறையில் என்ன நடத்தி Le கொண்டிருக்கின்றார். Saint-Esprit me dirige autrement. தேவ பிள்ளையே, தேவ சபை, Enfant de Dieu, Église. ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து பாரு. Aujourd'hui, tu te soumets dans sa இது présence. இதுல முன்னுக்கு வாங்க, பின்னுக்கு நிக்கிற பிள்ளை முன்னுக்கு வாங்க. J'invite tout le monde à venir devant. முன்னுக்கு வாங்க. உன் நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாய் என்றால், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி பார்த்து, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானீர், எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானீர், நோக்கி பார்த்ததினால், சொல்லுவோம் முன்னுக்கு வந்த பிள்ளை, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோ மையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோ மையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, சொல்லுவோம் ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, அவருடைய அன்பை நோக்கி பார், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட உம் தீரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா, உம் தீரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா. ஆண்டவரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நம்புகின்ற பிள்ளைகளை நீர் போஷிக்கவும் நீங்கள் நடத்தவும் வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். இந்த நாளும் தங்களை அர்ப்பணித்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறேன். உடைய சூழ்நிலைகள் மாறட்டும், வறுமைகள் விலகட்டும், ஆவிக்குரிய பஞ்சத்தில் இருந்த ஒரு விடுதலை உண்டாகட்டும். சகல பரிபூர்ணத்தாலும் உம்முடைய பிள்ளைகளை அலங்கரியுங்கள். இந்த இடத்தை கடந்து வந்த ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, உடைய ஆணி பாய்ந்த கருத்தை வைக்கிறேன்.
கர்த்தாவே உம்முடைய வல்லமை இந்த பிள்ளையை தொடுவதாக, உம்முடைய பிரசனம் கடந்து வருவதாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். அப்படி நாங்கள் திருப்பந்திக்குள்ளாக நாங்கள் கடன் செல்ல போகின்றோம். ஒரு சில வசனங்களை மட்டும் வாசித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்னார், தன்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்றார். இந்த அப்பம் உங்களுக்காக பிற்கப்படுவது தன்னுடைய சரீரம் என்று சொன்னார். அதை நினைவு கூறும்படியாக இயேசு